வணக்கம் நண்பர்களே. திரைப்பட விமர்சனம் பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கடைசியா கருப்பு படத்தோட விமர்சனத்தை தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விமர்சனம் வந்து 100 சாமி அந்த படத்துடைய திறனாய்வை பார்க்கலாம். இந்த 100 சாமி திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து பல்வேறு வகையில் பேசப்பட்ட ஒரு படமா மாறி இருந்தது. காரணம் அந்த படத்தினுடைய கண்டென்ட். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, கணவனை இழந்த பெண் மீண்டும் தனக்கு ஒரு துணையை தேடிக்கொண்டால் என்ன தப்பு? அதுதான் இந்த படம் முன்வைக்கிற கேள்வி. இது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வியா தெரியும். ரொம்ப பழைய விஷயமாச்சே, இதுல என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு தோணலாம். ஆனா இன்றைக்கும் இப்படி ஒரு பெண் இருந்து அந்த பெண் தனக்கான ஒரு துணையை தேடிக்கொள்கிற போது ஏற்படுகிற சிக்கல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த 100 சாமி இந்த படம் வந்து சொல்லுது. அதுல இது ஒரு பெக்குலியர் கேஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிஜத்தில் நடந்த அந்த பாத்திரங்கள் எல்லாம் இன்னும் கூட உயிரோடு வாழ்கிற பாத்திரங்களா இருக்காங்க. கள்ளக்குறிச்சி பக்கத்துல சங்கராபுரம் அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு நிஜ கதையை வந்து அப்படியே படமாக எடுத்திருக்காரு இயக்குனர் சசி. பிச்சைக்காரன் அந்த மாதிரி படங்களை வந்து இயக்குனவர். கிட்டத்தட்ட அதாவது விஜய் ஆண்டனி கூட மீண்டும் வந்து அவர் கை கோர்த்திருக்காரு இந்த படத்துல. ஒரு கணவனை இழந்த பெண் மிக இளம் வயதிலேயே கணவனை இழந்துடுறாங்க. 2 சின்ன பசங்க. அவங்கள வச்சுக்கிட்டு வந்து அவங்களால வாழ்க்கையை வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போது தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, என் கூட வந்து இருங்கப்பா, நான் வந்து இந்த குழந்தைங்களை வளர்த்து கொஞ்சம் காப்பாற்றிக்கிறேன், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க சொந்த அப்பா அம்மா கிட்ட உதவி கேட்குறாங்க. அவர்கள் வர மறுத்து விடுகிறாங்க. எங்களால் அங்கே வந்து இருக்க முடியாது, வேணா வந்து அம்மாவை மட்டும் கூப்பிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுக்கேன்றார் அப்பா. ஆனால் அந்த அம்மாக்காரி இல்லை இல்லை அப்படியெல்லாம் அவரை விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவனோட இருந்துடுறாங்க. அவங்களுக்கு வயசு 60+. இந்த பொண்ணுக்கு 20+, கணவன் இழந்த பெண்ணுக்கு. சரி, மாமனார் மாமியார் வீட்டில் போயிட்டு கேட்கலாம், உதவி கேட்கலாம்னா அவர்களும் எந்த உதவியை செய்ய மறுத்துடுறாங்க. அப்போ 2 கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு தன்னந்தனியாக அந்த பெண் பெரும்பாடுபட்டு அவங்கள வந்து வளர்க்குறாங்க. அப்படி கணவனை இழந்த பெண் என்னென்ன ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஊர்ல ஒரு கிராமத்துல எப்படியெல்லாம் அவங்கள நடத்துவாங்க அப்படிங்கிற அந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தாண்டி தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஒரு லெவலுக்கு, ஒரு பையன் தனியா படிச்சு முடிச்சு வேலைக்கு போறான், அவனே சொந்தமா ஒரு தொழிலை தொடங்குறான், இன்னொரு பையன் இறுதி ஆண்டு படிக்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு அந்த பெண் தனக்கான ஒரு ஆண் துணையை தேடுனா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள அந்த விதை வந்து அவங்களுக்கு வருது. அதை வந்து அந்த பசங்க 2 பேரும் பெரியவங்களாயிட்டாங்க. அப்படி பெரியவங்களான பிறகு அவங்க கிட்ட கேட்டு அவங்க அனுமதியோட நமக்கு ஒரு ஆண் துணையை தேடிக்கலாம் அப்படின்னு அந்த பெண் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பசங்க அது எப்படி எதிர்வினை ஆற்றுறாங்க? இந்த பெண்ணினுடைய அந்த ஆண் துணை தேடலுங்கிறது முடிவுக்கு வருதா, அவர் கேட்ட துணை வந்து அமையுதா அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தினுடைய மீதி கதை. அதாவது இவங்க இன்னைக்கு என்ன 2026ங்க இது வருஷம். இந்த 2026ல கணவனை இழந்த ஒரு கைம்பெண், ஒரு விதவை மீண்டும் ஒரு ஆண் துணையை தேடுவதில் உள்ள சிக்கல்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் வந்து இன்னைக்கு படமா எடுக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர், அவரு 70 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கைம்பெண் தனக்கான ஆண் துணையை தேடிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை, ரைட் ராயில போய் நீ உன்னுடைய உரிமை அது, நீ போய் மறு திருமணம் செஞ்சுக்க, யாரை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை, யாரோட அனுமதியை நீ கேட்க தேவையில்லை, எந்த சமூகத்தினுடைய அந்த பார்வையையும் நீ எதிர்கொள்ள தேவையில்லை, நீ பாட்டு வந்து நிமிர்ந்த நடையோட போய் நீ ஒரு திருமணத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதோட பல திருமணங்களை நடத்தி வச்சிருக்கார் அந்த மனிதர். அப்படின்னும் போது அவர் வந்து விண்ணுக்கு மண்ணுக்கு விசுரூபப்படுத்தி நிற்கிறார். தந்தை பெரியாருங்கிறவர் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தின் காட்சிகள் தெரியல, ஆனா ஒரு 3/4 நூற்றாண்டுக்கு முன்பே இந்த கருத்தை சமூகத்தில் அவ்வளவு காத்திரமாக வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய தந்தை பெரியார் என்ற அந்த பகுத்தறிவு பகலவன் பேராசான் நமக்கு மிக உயர்வாக தெரிகிறார். எப்படி சாத்தியமாச்சு? உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு? இன்னும் கூட இப்படி இந்த சமூகம் இப்படி புறையோடி போயிருக்கு. ஒரு திருமணத்தை, ஒரு கைம்பெண்ணுக்கு ஒரு திருமணத்தை நடத்துவதற்கு எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம்
எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, இந்த சமூகம் எப்படி வந்து அவங்களை நடத்துது, எந்த அளவுக்கு வன்முறையில் இறங்குவதற்கும் சாதி கலவரத்தை தூண்டுறதுக்கும் இதை மையப்படுத்தி சாதி கலவரத்தை தூண்டுறதுக்கு வந்து அவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் இந்த படத்துல வந்து காட்சிகளாக விரியும் போது எனக்கு அந்த காட்சிகளுக்கு பின்னணியில் தந்தை பெரியார் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சார். ஆக எத்தனை பெரியார்கள் இந்த மண்ணுக்கு தேவை, இந்த சமூகத்துக்கு இன்றைக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு நினைப்பை வலியுறுத்துகிற காட்சிகளாக இந்த படத்தில் பல காட்சிகள் தெரிந்தது. இந்த படத்தின் மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா படத்தினுடைய வசனங்கள். சசியினுடைய வசனங்கள் தான். அதாவது இது சமூக சிந்தனைங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி ஒரு ஒவ்வொரு வார்த்தையை வந்து அப்படியே மனசுல நேரடியாக தைக்கிற மாதிரி ஒரு வசனத்தை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து அதை பார்க்கல, இந்த காட்சியில் நல்லா இருக்கு, அந்த காட்சியில் நல்லா இருக்கு, இப்படியெல்லாம் வந்து தனியா பிரிச்சு சொல்ல தோணவே இல்லை. அந்த அந்த அளவுக்கு அதிலும் ஒரு சிஸ்டரா ஒருத்தர் வருவாங்க, ஒரு நன்னா ஒருத்தர் வருவாங்க, அதாவது என்ன லிஜோமல் ஜோஸ், இந்த மலையாள நடிகை. ஒரு சில காட்சிகள் தான் அவங்க வராங்க. அதாவது இந்த பையன் வந்து அம்மாவை விட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி இருப்பாங்க. அந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அந்த பசங்களை வந்து நெறிப்படுத்துகிற ஒரு பொறுப்பில் அவங்க இருக்காங்க. பிறகு வந்து தாய்க்கும் மகனுக்குமான ஒரு கருத்து வேற்றுமை, அந்த பையன் வந்து அந்த சகோதரி கிட்ட வந்து ரொம்ப அவனுடைய மனக்குமுறலை கொட்டும் போது அவனை ஆற்றுப்படுத்துகிற விதத்தில் அந்த சகோதரி பேசுகிற காட்சியெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் இந்த படத்தில். அப்படி ஒரு சிறப்பாக இதை வந்து பண்ணியிருப்பார். ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை. அதை சொன்ன விதத்தில் வந்து கொஞ்சம் நாடகத்தன்மை இருக்குது, அதை வந்து இல்லைன்னு சொல்லும் போது சில இடங்கள்ல டூ மச் ட்ராமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி குவியலாக காட்சிகளை வந்து நகர்த்திட்டு போகிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற பசங்க இந்த படத்தில் சீக்கிரமாக ஒன்றிடணும் அப்படின்ற நினைப்புலையும் சில சமரசங்களோட வந்து காட்சிகளை சசி வச்சிருக்கிறதையும் நம்மளால் உணர முடியுது. இருந்தாலும் சொல்ல வந்த அந்த கருத்தை வந்து சிதையாம கரெக்டாக வந்து மனசில் பதிகிற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாரு. அதிலும் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிளைமேக்ஸில் வந்து நாடகத்தனம் இருக்குது, சினிமாத்தனம் இருக்குது, அதே நேரத்தில் பொதுமக்களை சிந்திக்க வைக்கிற அந்த கருத்துக்களுக்கும் இடம் இருக்குது. அந்த அந்த கருத்தை வந்து சரியாக பார்க்குறவங்க மனசில் சரியாக கடத்திடுறாரு இயக்குனர் சசி, அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு. படத்தினுடைய நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாசிகா, அவங்க தான் அந்த படத்தோட அச்சாணி. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எந்த மிகையும் இல்லாத மிக இயல்பான நடிப்பு. அந்த இடத்துல ஒரு சினிமா நடிகை அவங்க இந்த பாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்லாம் தோணலை. செல்வின்ற பாத்திரமாவே மாறி இருக்காங்க இந்த சுவாசிகா. அதிலும் அந்த கள்ளக்குறிச்சி பக்கம் இருக்கிற அந்த சூழல், அந்த கிராமத்து பின்னணி, அதே போல் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய அந்த பேச்சு வழக்கு, இதையெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து காமிச்சிருக்கார் சசி. ஸோ சுவாசிகா வந்து இந்த படத்தில் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ரோல் அவங்களுக்கு ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி எவ்வளோ நேரம் வருவாருன்றீங்க? அந்த படத்தோட ஹீரோன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க. விஜய் ஆண்டனி இடைவேளைக்கு பிறகு ஒரு 40 நிமிஷம் வருவார், மிஞ்சி போனால் 40 நிமிஷம் வருவார். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி ரோல். ஆனால் மனிதர் வந்து இந்த படத்தில் தான் அவர் வந்து அப்படியே ஒரு நம்ம அத்தனை பேருக்கு மிக நெருக்கமான ஒரு பாத்திரமா மாறி இருக்காரு. அவ்வளோ அழகா அவ்வளோ இயல்பா பண்ணியிருப்பாரு. எனக்கு என்னமோ தெரியல, அதை பார்க்கும்போது லிங்கா படத்தோட கிளைமேக்ஸ்ல ரஜினிகாந்த் வந்து எப்படி பண்ணியிருப்பாரோ அதை அப்படியே வந்து அவர் அடியொற்றி நடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை வந்து நான் ஒரு குறையாலாம் சொல்ல, நிஜமாவே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப அந்த ஏழுமலைங்கிற பாத்திரத்தை அதை விட இன்னும் இயல்பா பண்ண முடியாது, அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதுவும் அவர் முதல்ல அந்த சுவாசிகாவை சந்திக்கிற காட்சி, 2 ஐஸை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு வர்ற அந்த காட்சி, அதில் வாழ்க்கையை வந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் பசங்க எப்படி இதை பார்க்குறாங்க, அதை வந்து அவர் சொல்லுகிற விதமெல்லாம் எனக்கு அந்த அந்த உடல் மொழி, அவர் சொல்கிற விதம், அந்த முக பாவனை, இது அத்தனையும் எனக்கு ரஜினியினுடைய அந்த உடல் மொழியும் அந்த அந்த பாணியும், அது போல் அந்த அண்ணாத்தில் சில காட்சிகளில் ரஜினி பேசுவார் பாருங்க, அதையெல்லாம் வந்து அப்படியே நினைவுபடுத்துகிற மாதிரி தான் விஜய் ஆண்டனியுடைய அந்த பாத்திரம் இருந்தது. அந்த உடல், அதாவது அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பச்சை துண்டு, அந்த தாடியோட வந்து அந்த அவர் பேசுகிற விதம், அது எல்லாமே வந்து ரஜினியை நினைவுறுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் அது தவறல்ல, மிக இயல்பாக மிக சிறப்பாக வந்து அவர் பண்ணார். அதுக்கு ஒரு கிரெடிட்டாக தான் அதை நான் சொல்கிறேன். இது ஒரு
ஒரு ஒரு விமர்சனமாக எடுத்துக்க தேவையில்லை. மிகச்சிறந்த ஒரு நடிப்பு. ரொம்ப அலட்டிக்காம எங்கேயும் வந்து இந்த ப்ரீச்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுற மாதிரியான அந்த நெடி இல்லாமல் ரொம்ப இயல்பாக தன்னுடைய பாத்திரத்தை விஜய் ஆண்டனி செஞ்சிருந்தார். இப்போ படம் படம் வந்து அவ்வளோ 2.25 மணி நேரம் படங்க. அதில் ஒரு 10 நிமிஷம் கூட வராது ஒரு பாத்திரம். 10 நிமிஷம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாத்திரம் எதுன்னா அருள்தாஸ், ஸ்கூல் வாத்தியாரா வர்ற அருள்தாஸோட பாத்திரம். அவர் தான் அந்த பெண், அதாவது சுவாசிக்கா இன்னொரு ஆண் துணையை தேடுறாங்கன்றத சூசகமா உணர்ந்துக்கிட்டு நேரடியாக வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க, உனக்கு இன்னொரு ஆண் துணை ஓகேவாம்மா, ஏற்பாடு பண்ணலாமாம்மா, நீங்க இன்னொரு வாழ்க்கையை வந்து நீங்க வாழுங்க அப்படின்னு கேட்கிற விதம் இருக்கு பாருங்க. அவ்வளவு சிறந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறத அந்த ஒரு காட்சியில வெளிப்படுத்திடுவார். அருள்தாஸை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்த தெரியாம பயன்படுத்திட்டாங்களோ அப்படின்ற நினைப்பு எனக்கு வரும். ஏன்னா பல படங்கள்ல எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருப்பாரு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சீன் வந்தா கூட, நான் ஒரு படம் நாடுன்னு ஒரு படத்துல கலெக்டரா பண்ணியிருப்பாரு, அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு அருள்தாஸ். அது மாதிரி இந்த படத்துல ஒரு காட்சி தான், ஆனா அந்த ஒரு காட்சியில இப்போ வரைக்கும் வந்து நான் அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் பேசுறேன்னா எந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிருப்பாரு பாருங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு பாத்திரமா அந்த ஸ்கூல் வாத்தியார் பாத்திரம் இருந்தது. அதே போல 2 மகன்களாக நடிச்சிருக்கிற அந்த பசங்க, அந்த இருவருமே வந்து சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதிலும் அந்த மூத்த மகனாக வருகிற பையன், அந்த மூத்த மகனுக்கே உரிய பொறுப்பு வந்து தன்னுடைய அம்மா இந்த மாதிரி வந்து தனிமையில் கஷ்டப்படுறாங்க, ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. ஏன் அதை செய்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வேற உலகமே இல்லை. ஒரு வசனம் வரும், அந்த தன்னுடைய பெண் நண்பர்கிட்ட சொல்லுவான் அந்த பையன், எங்கள் அம்மா வந்து நான் வச்ச அந்த சிசிடிவி காட்சியில் பார்த்தேன், எங்கள் அம்மா வந்து ஒரு எலி பொறியில் எலி மாட்டிக்கிச்சுரா அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டுறாங்க. அந்த காட்சியை நான் சிசிடிவியில் பார்க்கும்போது எங்கள் அம்மாவே வந்து மிகப்பெரிய அந்த வீடுங்கிற மிகப்பெரிய எலி பொறியில் மாட்டிக்கிட்ட ஒரு பெரிய எலி மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சாங்க. ரொம்ப உணர்வு பூர்வமாக ரொம்ப வேதனை தருகிற ஒரு வசனம் அது. அதான் அந்த பையன் சொல்ற விதம், அந்த காட்சிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த மூத்த மகனாக வருகிற அந்த பையன் ரொம்ப ஸ்கோர் பண்ணிப்பான். அதே போல விஜய் ஆண்டனியை போய் பார்த்துட்டு அந்த கரும்பு தோட்டத்தில் விஜய் ஆண்டனி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த விஜய் ஆண்டனியை போய் பார்த்துட்டு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்றதை போய் அவருக்கு சொல்லிட்டு திரும்ப வரும்போது இந்த பையனுக்கும் விஜய் ஆண்டனிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பொயட்டிக்கா ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருப்பார் சசி. இப்படி நிறைய காட்சிகள் சொல்லிட்டே போலாம். அதே போல இளைய மகனா வருகிற அந்த பையன், அதாவது ஒரு அம்மாவை முழுமையாக புரிந்து கொள்கிற மகன்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருப்பார். இந்த படத்துல வில்லனா வர்றதுன்னா பாலாய சக்திகள் தான். அது அவருக்குன்னே இப்படி ஒரு பாத்திரம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க, எப்படி முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அவர் கிராமத்து பெரியவர், அல்லது பேராசை பிடிச்சவர், ஜாதி வரி பிடிச்சவர், அல்லது அந்த காமாந்திர கண் கொண்டவர், இப்படித்தான் வந்து அவருக்கான கதாபாத்திரங்கள் அமையுது. ஆனா அது அச்சு அசலா அதே கேரக்டரா மாறிடுவாரு பாலாஜி சக்திகள். இந்த படத்திலே அவர் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பக்ஸ், அதே போல வினோதினி, இவங்கெல்லாம் வந்து அந்த கதையினுடைய கிளைமேக்ஸை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு வந்து உதவுற பாத்திரங்களாக வராங்க. நிறைய காட்சிகளில் நிறைய வசனங்களில் இந்த படத்துக்கு ஹீரோவே வந்து நான் தாங்கிறத சொல்லாமல் சொல்லியிருப்பார் இயக்குனர் சசி. டெக்னிக்கலாக பார்க்கும்போது சசியினுடைய படங்களில் கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துலையும் கூட அந்த தர்ஷனுடைய அந்த கேமரா ஒர்க், அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி பின்னணி, அந்த கரும்பு தோட்ட பின்னணியெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். நம்ம அந்த ஊரில் போயிட்டு, ஏன்னா இந்த கரும்பு வெட்டுறதை பார்க்குறது, கரும்பு வெட்டுற தோட்டத்துக்குள்ளே போய் விளையாடுறது, அதெல்லாம் வந்து சிறு வயது நினைவுகள். அதை பார்க்கும்போது நமக்கும் அந்த பின்னணிக்கு போன ஒரு உணர்வு வந்தது. எடிட்டர் மிக நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. சில சில இடங்கள் வந்து நெளிய வைக்குதுன்னா அது காரணம் என்ன, பசங்க பேசுகிறாங்க இல்லையா, தங்கள் வயசுக்கு மேலே அல்லது கொஞ்சம் ஓவர் மெச்சூர்டாக பேசுகிற மாதிரியான சில காட்சிகளில் நமக்கு கொஞ்சம் ஒரு நெளியிற மாதிரி இருக்குது. அது வந்து அந்த காட்சியின் தவறல்ல, காரணம் நம்மளே கூட இன்னும் அதுக்கு தயாராகலை அப்படிங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது. அந்த பையன் வந்து அம்மா கிட்ட அம்மாவோட திருமணத்தை வந்து மூத்த மகன் போய் அம்மா கிட்ட பேசும்போது நம்மால் அதை வந்து பார்த்து கொஞ்சம் அதை வந்து நெளியிற மாதிரி தெரியுதுன்னா அது காட்சியின் தவறல்ல.
நம்ம கிட்ட இருக்கிற தவறு. ஏன்னா நம்மளே இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இப்படி பல விதமான உணர்வுகளை வந்து நமக்குள்ள ஏற்படுத்தின ஒரு படம் அப்படின்னா அண்மை காலத்தில் இந்த 100 சாமி படம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சினிமா ரசிகர்கள் தவறாம பார்த்து ஆதரிக்க வேண்டிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. ஏன்னா இந்த மாதிரி படங்களை நம்ம சப்போர்ட் பண்ணாம தவற விட்டுட்டு அப்புறம் நல்ல படம் வரல, இப்படியெல்லாம் வருதே படம், கலாச்சார சீரழிவாகி போச்சே அப்படின்லாம் வந்து ஆதங்கப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இந்த படம் நிச்சயமாக அத்தனை பேரும் பார்க்க வேண்டியது. படத்துல குறைகளே இல்லையான்னு கேட்பீங்க. அதுல பெருசா குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்படி நம்ம சொல்லுகிறதெல்லாம் பெரிய குறையும் இல்லை. இந்த பின்னணி இசை பாடல்கள் இதுக்கு வந்து இன்னும் கூட சிறப்பா இப்போ விஜயாண்டனை கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் வேற ஒருத்தருக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இத்தனை விஜயாண்டனின் சொந்த படம், அவர் தான் தயாரிப்பாளர், அவரே மியூசிக் டைரக்டர். பட் அவர் பாலாஜி ஸ்ரீராம்னு ஒரு புது பையனுக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த இசை வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் அமைச்சூடா, கொஞ்சம் பக்குவம் இல்லாத ஒரு தன்மையில இருக்கு. சில காட்சிகளை வந்து அந்த இசை எலிவேட் பண்றதுக்கு பதில் ரொம்ப நாடகத்தமா மாத்துற மாதிரி நமக்கு தோணுது. அதுதான் இந்த படத்துல வந்து சொல்றதுக்கு இருக்கிற குறையை தவிர மற்றபடி குறை ஏதும் சொல்ல முடியாத ஒரு நிறைவான படம் 100 சாமி. நிச்சயமா அத்தனை பேரும் பார்க்கணும்.